ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் டேஸ் மினி சீரியஸ் தான். வாங்க ஸ்கூல் டேஸ்க்குள்ளே போகலாம். போன வாரத்தில் ஜின்னும் ஆரமும் வந்துட்டு ஆரமோட வீட்டுக்கு ஜெரியும் ஜெஸ்ஸியும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பாலாம் நல்லாவே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அம்மாவோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம் தலையில் அடிக்காது குறையா, அம்மா +1 தான் படிக்கிறோம், அதுக்குள்ளே கேர்ள் ஃப்ரெண்டு சா, நான் கூட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், இப்போவே அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சின்ன அட என்ன ஒரு அத்தை, இப்படி ஒரு அம்மா எனக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். போச்சே, இப்போ என்ன பண்ணுறது? சரி பேசிக்கிட்டே இருப்பீங்களா இல்லை காஃபி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டது அவங்க. சரிடா அப்படின்ட்டு போய் எல்லாத்துக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே ஜெஸ்ஸியும் ஜெரியும் பிதுக்கான்னு முழிச்சிட்டு உட்காந்துட்டுருக்க. ஜூஸ் எடுத்துக்கோங்கம்மா. பேர்? என் பேர் ஜெரி ஆண்டி. என் பேர் ஜெஸ்ஸி. ஓ, ட்வின்ஸா நீங்கள்? ஆமாம் ஆண்டி. இவ என்னை விட ½ அன் ஹவர் முன்னாடி பிறந்தவ. ஜெஸ்ஸி ½ அன் ஹவர் முன்னாடி பிறந்திருப்பா, ஜெரி அதுக்கப்புறம். ஸோ இவ தான் அக்கா. சரி. அப்புறம் எப்படிம்மா படிக்கிறீங்க, எப்படி போகுது ஸ்டடீஸ்லாம் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்க. மோமோ போதுமோ, நாங்கள் வந்ததே ப்ராஜெக்ட் பண்ண, அதை விட்டுட்டு வளன்னு பேசிட்டு, ஹே என்ன ஜூஸ் குடிச்சாச்சுண்ணா வாங்க. இவன் என்ன இப்படி விரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஜெரியோ அப்படியே முழிச்சிருக்கு. இவங்க 2 பேருக்கு ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, நீ வா அப்படின்னு ஜெரி கையை பிடிச்சி ஆரம் இருக்கு அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவங்க அப்பாவோ, என்னடியும் பையன் எல்லாரும் முன்னாடி இப்படி கையை பிடிச்சிருக்கிறான், அட விடுங்க சின்ன பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இங்கே சின்ன டேட்டே என்னடா எங்களை விட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க, நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு ஜெஸ்ஸி ஜூஸை குடிச்சு கூட முடிக்கல. போதும் இதை உட்காந்து குடிக்க வந்த என்னமோ கழனி பானையில் மாடு அதிகோ குடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி பிடிங்கி வைக்க ஜெஸ்ஸிக்கு செம்ம காண்டாகுது. அப்படியே சின்ன பாவம் மறைச்சிட்டு, என்ன நினச்சிட்ருக்க நீ, இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிற, ஜூஸ் அதை குடிக்க விடாமல் ஏன்டா அப்படி படுத்துற, அதுவும் என்னை மாடு கடைன்னு சொல்கிற அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே 2 பேர் வரா. இந்த ஆரமும் அப்படியே ஜெரி எழுதிட்ட ரூமுக்கு வரான். அப்படியே ரூமை பார்க்க ஒன்று ஜெரி அப்படின்னு கத்திட்டு திரும்ப சின்னப்பா, என்னடா பார்த்தா எதையாவது கூட்டிகிட்டு வந்து தனியாக காமிச்சிட்டியோ அப்படின்னு சின்னப்பா உள்ளே போகிற. நான் போகுது பாரு புத்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சாரி கேர்ள்ஸ், கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கேட்டாட்டி நாயே, நேற்றே தெரியும்ல இவங்களை கூட்டிகிட்டு வரணும், கொஞ்சம் காலையில் டீசெண்டாக வச்சுருக்கக்கூடாது ரூமை. எது அதை நீ சொல்கிறியா? உன் ரூமில் நாத்தம் வெளியே அடிக்கும், இதில் நீ சொல்கிற என்ன பற்றி? டே பர்சனலெலாம் இழுக்காத, இப்போ நீ மூட்டு நெல். இப்போ எதை பார்த்துட்டு அவள் கத்துனா, அது அவள் எதையோ பார்த்து கத்துனா, உனக்கு என்ன? பெரிய சைஸ் பல்லிக்கு இது பார்த்தாலா அப்படின்ட்டு சின்னப்போ ஒரு மாதிரி ஆரம்பிக்க. முட்டை அந்த பக்கம் போ, அவள் எத்தையோ பார்த்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அங்கே கடந்து அவனோட இன்னும் சொல்ல. ஓஹோ, இதை தான் பார்த்து கத்துனாலா? டே மச்சா, என்னடா ஷோகேஸில் வைக்க வேண்டியதெல்லாம் இங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஜட்டியை எடுத்துகிட்டு இங்கே சின்னப்பா ஆரம்பிச்சு அவன் முன்னாடி மோனத்தை வாங்க கொடுத்து தொழடா அப்படின்னு வந்து போடுங்க. டிடி மச்சா, இல்லைடா இது நல்லா இருக்குடா மச்சா, எப்படிடா பாக்ஸர்லாம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு கழட்டி விட்டுட்டு இருக்காரு சின்னப்பா. இந்த ஆரமா இவளுங்களை வேற கூட்டிகிட்டு வரதை மறந்துட்டேனே, கன்றாவி இந்த பரதேசி வேற கூட வந்துட்டானே, டிடி ஒழுங்காக கொடுத்துருல ப்ராஜெக்ட் சொல்லிட்டு. அப்படியா, இதை அவங்கக்கிட்ட காட்டக்கூடாதுன்னா அப்போ நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு கை காட்டுறது. சத்தியம்மா, இன்னும் மாநாட்டுக்கு நான் சத்தியம் பண்ணோம், முட்டு போடா, அதெல்லாம் பண்ண மாட்டேன், வெளியே போ அப்படின்னு பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தர. சின்னப்பா அப்போ கூட அந்த பாக்ஸரை விடாமல் கையில் எடுத்துகிட்டே போ. டிடி இதை கூட தூக்கிட்டு போகிற அப்படி. டிடி போடுறதுக்கெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு போகலடா, அவங்கக்கிட்ட காட்டுவல்ல, இந்த பாருங்க இவன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, கேர்ள்ஸ் இங்கே பாருங்களேன் இது அப்படின்னு சொல்லி நீட்டை டிடி பரதேசி இந்த மாதிரி பண்ண அவ்வளோதான் பார்த்துக்க. அப்போ சத்தியம் பண்ணு, எனக்கும் ப்ராஜெக்டில் ஹெல்ப் பண்ணுவேன்னு, இன்னும் கொளுத்து பிடிச்சி வெளியே தள்ள மாட்டேன்னு சொல்லு, எனக்கும் நீ ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைனா வச்சுக்கோ அவ்வளோதான், இப்போ ஜட்டியை கொண்டு போய் அவங்ககிட்ட காட்டிடுவேன் அப்படின்ட்டு சின்னப்பா மறுபடியும் ஆரம்பிச்சு டிடி சனியம் பிடிச்சவனே, உன்னை கூட கூட்டிகிட்டு வந்தது சனியனத்துக்கு பனியன் கொலை போட்ட மாதிரி வந்துட்டல, சொல்லி தந்து தொலைகிறேன், குடு மானத்தை வாங்காத. எது நானா மச்சான் அவன் மானத்தை வாங்க, நீதாண்டா மானத்தை கூறு கூவி விற்றுக்கிட்டு இருக்க அப்படிங்க. டிடி பேசாம கூட அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி க்ளீன் பண்ணி ஒரு வழியாக பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்க. இங்கே சின்னப்பா அப்பையும் அடங்காமல் சிங்குச்சான்
கருப்பு கலரு சிங்கிச்சா, சிகப்பு கலரு சிங்கிச்சா அப்படின்னு அவர் பாடுறாரு. கேர்ள்ஸ் 2 பேத்துக்கும் சிரிப்பு வந்துடுது. ஜெரிக்கிட்ட ஜெஸி வெளியே இருக்கும்போது, என்னடி பார்த்த, எதை பார்த்துட்டு கத்துன அப்படிங்க. அது அது அப்படின்னு அவ திணற, சொல்லி தொலை, எதையாவது பார்த்துட்டியா, பயந்துட்டியா அப்படி இப்படின்னு கேட்க. சேச்சி அதெல்லாம் இல்லடி, காலையில் ட்ரெஸ் மாற்றும் போது அவனோட ஜட்டிலாம் அப்படியே போட்டு வந்திருப்பான் போல், அதான் நான் பார்த்ததும் பயந்துட்டேன். ஜட்டியை பார்த்தா பயந்த, வேறு எதோ பார்த்து பயந்துருப்பான்னு நீ நினச்சிட்ருக்க அப்படின்னு பின்னாடி வந்து ஆரம்பிக்கா. இங்கே 2 பேத்துக்கு தூக்கி வாரி போட்டுது. அப்படியே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெரியா அப்படியே ஆரம் ஒரு மாதிரி பார்க்க, ஜெரியும் தலையை குனிஞ்சிட்டே உள்ளே வரா. 2 பேரும் உள்ளே வரும்போது சின்ன பார்த்தா அவள் வாய் வச்சுட்டு சும்மா இருக்காமல் அவர் இந்த மாதிரி பாட 2 பேத்துக்கும் சிரிப்பு வந்தது. பொக்குன்னு 2 பேரும் சிரிக்கா. ஆரம்பக்கும் செம்ம காண்டாவது. அங்கே கிடக்கிற பேட் எடுத்து ஜின்னோப்பா வண்டியில் ஒரு அடி, மூட்டு இருக்கவே மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க. ஜின்னோப்பா வட்டே என்னடா என்ன அடிக்கிற, நீ பண்ணதான் தப்பு, கேர்ள்ஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சு பப்பரப்பேன்னு உன் வீட்டை போட்டு வச்சது உன் தப்பு, அதை விட்டு என்ன அடிக்கிறியா பரதேசி ஒன்று நீ கூட மாட்டேன். 2 பேரும் அப்படியே ஒருத்தர் கட்டி பரண்டுட்டு இருக்காங்க பெட்டில். இங்கே ஜெஸியும் சரியும் எதை பார்க்கறதுக்கா நம்ம 2 பேரும் வந்தோம். அது சரி, இவனுங்க 2 பேரும் எப்போ சண்டையை நிறுத்திட்டு எப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறது விளங்கிரும், வாயை நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திரும்ப கரெக்டாக இப்போ ஆரம்பம் அவளுக்கு போகிறவங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு குடுக்கணும் ஓடி எங்கே போகிறீங்க அப்படின்னு வந்து நிற்கா. எங்கள் 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு உருண்டா, அதை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் என்ன இங்கே WWF வச்சு சாம்பியன் யாருன்னு கப்பு கொடுக்க வந்திருக்கோம், ப்ராஜெக்ட் பண்ண வந்திருக்கோம், அதை விட்டுட்டு அடிச்சுட்டு உருள்றீங்க. ஜினோபாவா சை, இந்த வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் பர்சனாலிட்டியை டேமேஜ் பண்ணிட்டானே, சே சனியாக போச்சுவேன் அப்படின்ட்டு தலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஷர்ட்லாம் சரி சரி வாங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவரும் எல்லாத்தையும் வேகமாக எடுக்க. ஆரம் அப்படியே உட்காந்துட்டு என்ன தான் பண்ணுறாரு பார்த்துருக்கேன். மச்சான் சொல்கிறா அப்புறம் ஆடிங்க, இப்போ என்ன பண்ணிங்க சார்? இல்லை மச்சான் ப்ராஜெக்ட் பண்ண, இந்த பார் பாக்ஸு, இந்த பார் ஸ்லேட்டு, இந்த பார் பென்சிலு அப்படின்லாம் எடுத்து போட. நீ என்ன எல்கேஜா படிக்கிற? ஏன் மச்சான் ஸ்லேட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? அது எது எடுத்துகிட்டு வர்றது எதை வச்சுட்டு வந்து தள்ள மச்சான், அதை கிடச்சதெல்லாம் அள்ளி போட்டு வந்துட்டேன். நீனா +1 படிக்கிறேன்னே சொல்லாத, விடு மச்சான், அதெல்லாம் நமக்குள்ள பெரிய விஷயமா, இப்படி என்ன டேமேஜ் பண்ணுறதே பொழப்பா வச்சுருக்கேன். கேர்ள்ஸ் வேறு நம்மளே குருன்னு பார்க்குறாங்க, சும்மா இரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. கேர்ள்ஸ் அது சும்மா என் தங்கச்சி எழுதி பார்த்துட்டு இருந்தா, தெரியாமல் என் பேக்கில் வச்சிட்டேன், நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நல்லா சமாளிக்கிறடா, நீ மூட்டை இருக்கியா அப்படின்னு 2 பேர் இருக்கேன். ஜெஸிக்கு ஜெரிக்கும் இவனுங்க 2 பேரும் பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுங்கெல்லாம் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம், இதுங்களை வச்சு நம்ம எப்படி அப்படி முன்னேற போகிறோன்னு அவங்க 2 பேரும் இந்த ப்ராஜெக்ட் முடித்த மாதிரி தான் அப்படின்னு தலையில் கழிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. சரி டயர்ட் ஆகாதீங்க இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அதுக்கப்புறம் அவன் ப்ராஜெக்ட் பற்றி சொல்ல, ஜெஸியும் சொல்கிறா. இப்படியே ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டு ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டு அதையும் ரைட் பண்ண ஆரம்பிக்கா. இங்கே ஜின்னோப்பாவோ அப்படியே புக்கை தூக்கி மூஞ்சில் வச்சுட்டு அப்படியே குப்பர் அடித்து படுத்தவர் தான் ஒரு பாட்டு படுத்துட்டு இருக்கா. ஜெஸி என்ன ரொம்ப நேரமாக மனுஷன் சத்தத்தையே காணும் அப்படின்னு திரும்பி பார்க்க, அவரும் நல்லா தூங்கிட்டு இருக்க. அப்போ ஜெஸியோ என்னடி பண்ணுறான் இவன் அப்படின்னு ஜெரியோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஆரம் அங்கே என்ன உனக்கு லுக்கு, அங்கே நீங்களே கொஞ்சம் பாருங்க அப்படிங்க. திரும்பிதா அப்படியே ஜின்னோப்பா பேடு தூங்கிட்டு இருக்க. எட்டி வருவாதை தான் ஆரம்பம். ஜின்னோ எவன்டாவன் என்ன அடித்தது அப்படின்னு எழுந்து உட்காராரு. பரதேசி தான் நீ ப்ராஜெக்ட் பண்ணுற லட்சணமா அப்படின்னு ஆரம்பி கேட்க. சாரி மச்சான், அது டயர்டாயிட்டேன், என்னத்தை நீ கிழிச்சேன்னு அங்கே டயர்டாகிருக்க, எங்கே கட்டும் ப்ராஜெக்ட் என்ன லட்சணத்தில் இருக்கு பார்ப்போம். அதெல்லாம் சீக்ரெட் நானே பார்த்துக்கிறேன் ஜெஸி அப்படின்னு பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கூட. சரி அப்படின்ட்டு சரி எல்லோரும் டயர்டாக இருப்போம்ல, ஸோ நான் போய் மறுபடியும் ஆண்டிக்கிட்ட ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரேனே. எருமை எங்கள் பேரை சொல்லி ஆல்ரெடி 12 கிளாஸ் ஜூஸை குடித்தாச்சு, இன்னும் என்னடா உனக்கு வேணும்? இதெல்லாமா கணக்கு வைப்ப, பின்ன ஜூஸ் குடிக்கிற ரெஸ்ட் ரூம் போகிறேன், இதே தான் பண்ணிகிட்ருக்க, 10 வரைக்கும் தூக்கம் வேறு விளங்கிரும். நீ நான் ப்ராஜெக்ட் செஞ்ச மாதிரி தான், இதுக்கு தான் இந்த நாயை கூட சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெரியும் இருக்கா. ஜெரிதான் அது பாவம் ஜெஸி, அவளும் வரட்டும் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படிலாம் அடம்பிடிச்சு ஆரம்பம் சரி வந்து தொலைக்கட்டும் அப்படின்னு ஒத்துட்டு இருந்திருப்பா. கடைசியாக இப்போ இப்படி ஆகுவான் முறைக்க, நான் என்ன பண்ணுவேன் அவர் இப்படி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் முளைச்சிட்ருக்கா. இப்படியே அவங்களோட ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் சரி வெளியில் பார்க்குறா ஜன்னல் வழியா, இப்போ தான் அப்படியே இருட்டி இருக்குது. என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது, எப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, டைம் ஆகிடுச்சா அப்படின்னு 2 பேரும் இப்போ தான் வாட்சை பார்க்க. அதுவும் 8:30 ஆக இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது. 8:15 ஆயிடுச்சு. ஐயோ ஜெஸி டைம் ஆச்சுடி, டைம் ஆச்சுடி அப்படின்னு அவளும் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி சொல்லுக்க. ஆரம் அப்படி நிமிது, என்ன டைம்னா ஆகதான் செய்யும், அது அப்படியேவா இருக்கும், இப்போ என்ன இன்னும் இருக்குது ப்ராஜெக்ட் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே என்ன இல்லை இதுக்கு மேலே நாளைக்கு பார்த்துக்கலாம், டைம் ஆச்சு நாங்கள் வீட்டுக்கு போகணும்.
டியூஷன் போகிறோன்னு தானே சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், எங்கள் தம்பி நேரம் முடிச்சுட்டு கிளம்பியிருப்பான். ஓ சுகர், அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ப்ராஜெக்ட். சொன்னால் மட்டும் வீட்டில் சொன்னாலும் சத்தம் போட மாட்டாங்களா? எதுக்கு? நாங்கள் என்ன கேர்ள்ஸோடைய போய் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், பாய்ஸோட. ஹே, உங்களோட தனியாக தள்ளிட்டு ரூம் காடி போகணும். எதை? ஏன் மச்சான், 11வது தாண்டா படிக்கிறோம், ரூம் போடுற அளவுக்கு யோசிப்பியா நீ அப்படின்னு சின்னப்பா கேட்க. தூ, அட ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. இவளுங்க என்னமோ ரொம்ப ஓவராக பண்ணுறாளுங்க. ஏ, அப்படி எந்த ஐடியாவும் இல்லை. எதை அப்படின்னு 2 பேரும் அப்படியே பார்க்க. இருந்தாலும் நாங்கள் சின்ன பசங்க, சைக்கிள் அவ்வளோ தூரம் போகணும்ல. ஓ, அதான் உங்கள் பிரச்சனை. நாங்கள் தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தோம். அதான் இப்போ எங்ககிட்ட சைக்கிளும் இல்லை, வீட்டுக்கு போகணும்ல. நோ ப்ராப்ளம், நாங்கள் கொண்டு வந்து விடுறோம். எதை? இல்லை, அது ஸ்கூல்லேருந்து இங்கேன்னா ஒன்றும் தெரியாது, இங்கே பைக்கில் அவங்களோட போனால் ஏதாவது அப்படின்னு 2 பேர் பயந்துக்க. அதெல்லாம் ஒன்றாகாது. சரி விடு, எங்கள் அப்பா கிட்ட கார் வாங்கிட்டு வரேன். எதை? நீ ஏன் சின்ன பையன் கார் வாங்கிட்டு வந்து லைசன்ஸ்லாம் ஓட்டினதுக்கு போலீஸ் பிடிச்சி ஐயோ இந்த சின்ன வயசில் ஜெயிலில் போக நான்லாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஜெரி ஒரு பக்கம் வேன்னு போயிருக்கேன். யாரா இவ ஓப்பன் பண்ண ரெட் கார்டு மாதிரி உளறிட்டே இருக்கா? இல்லை லூஸு? அதெல்லாம் இல்லை. உங்கள் வீடு என்ன ஒரு 2 தெரு தாண்டி இருக்குமா? இங்கே போலீஸ் வந்து அப்படியே செக் போஸ்ட் வச்சுட்டாலும் கேண்டி லூஸ் மாதிரி உளறிட்டுருக்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, புலம்பிகிட்டே இருந்தேன்னா இன்னும் டைம் ஆயிடும். எப்படி வசதி? 8:30க்கெல்லாம் வீட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு அங்கே கொண்டு அந்த புக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே தெரிஞ்சிட்ருக்க. அப்படியே சின்னம், என்னடா மச்சான் இப்போ அவ்வளோதானா, முடிஞ்சா இன்னைக்கு? சரி நான் போய் அப்படியே தூங்குறேன் அப்படின்னு போய் அவரோ கபால்னு குப்பரை அடித்து பெட்டில் படுக்க ஆரமாக எட்டி ஒரு அவரை விட்டுட்டு, எரும மாடு, உன்னை நம்பிலாம் ஒரு பொண்ணு வந்துச்சு பாரு, அதை சொல்லணும். ஏம்மா ஜெஸி வா, நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் ஜெஸியும் ஜெரி 2 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு வரேன். அப்படியே 2 பேரும் வராங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மா, என்னம்மா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? பார் ஆன்ட்டி டின்னர் சமைச்சிட்ருக்க, சாப்பிட்டு போங்க. அது கெட்டுச்சு மாம் அப்படின்னு அவன் ஒரு பக்கம் மறிக்க. என்னடா சும்மா இருக்க மாட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு இருக்கான் அவன். இவங்களாம்மா வந்துட்டு இப்படி சாப்பிடாம போனால் எப்படி? நான்லாம் உங்ககிட்ட எவ்வளோ பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஐயோ ஆண்டி, உங்கள் மனசு எங்களுக்கு புரியுது, பட் எங்களுக்கு அதுக்கான டைம் இல்லை. வீட்டில் வேறு நாங்கள் ப்ராஜெக்ட்லாம் சொல்ல டியூஷன் போகிறோன்னு சொல்லிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வந்தே நாங்கள் இங்கே உங்களோட பேசுகிறோம். அப்படியா? நெக்ஸ்ட் டைம் வருவீங்களா? கண்டிப்பாக வரணும், ஆன்ட்டிக்கிட்ட பேசுறதுக்காகவாது, ஓகேவா அப்படின்னு அவங்க அன்பாக பேச. அப்படியே ஜெரிகோ பதில் சொல்ல. ஜெஸி, மறுபடியும் இந்த லூசு குடும்பத்தில் மாட்டுறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவமானத்தை நினச்சிட்டு ஓடிக்கி போதுண்டி குசலம் விசாரிச்சது வாடி போகலாம் அப்படின்னு பிடிச்சி ஜெரி இழுக்க. ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் கடைன்னு வந்து காரில் ஏற. ஆயிரமோ டைம் பார்க்குறான், 10 நிமிஷம் தான் இருக்குது. ஐயோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, போச்சு செத்தா இன்னைக்கு அடி வாங்க போகிறோம் அப்படின்னு ஜெரிக்கு பயமாக வர. ஆயிரமோ, ஹே ஷட் அப், ஒன்றும் ஆகாது, பயப்படாத அப்படின்னு சொன்னவன் ரொம்ப ஸ்பீடாக காரை கொண்டு போய் அப்படியே வந்துட்டு அவங்க வீட்டு வாசல் நிறுத்துறான். அப்போ கரெக்டாக 8:30 ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் இருக்குது, 2 நிமிஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஓடுவாங்க வீட்டுக்குள்ளே, கரெக்டாக இருக்கும் டைம் அப்படிங்கிற ஆரம். ஜெரியோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸி அதுக்கு முன்னாடி இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் அப்படியே ஓடுறது ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே தயாங்கோ அப்படியே எழுதிட்டுருக்கா. பக்கத்தில் வந்து அப்படியே லூனா உட்காந்தவளோ சத்தம் இல்லாமல் தேங் அப்படின்னு கூப்பிட்றா. அவனும் பக்கத்தில் சத்தம் கேட்க சடனாக திரும்பி பார்த்தவன் அப்படியே ஷாக் ஆக்குறான். பிகாஸ் இவ்வளோ க்ளோஸாக இவன் வந்து உட்கார் வேணாம் எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஹே லோனா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறான். அவனுக்கோ உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே குத்தாட்டம் போட ஹாப்பியாக அதை அப்படியே மறைச்சிட்டு நார்மலாக பேசுகிற மாதிரி லூனா சொல்லு அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காத. மற்றவங்களாம் அப்படியே சாதாரணமாக பார்க்குற மாதிரி பார்த்தாலும் அங்கே கண்ணெலாம் என்னடா நடக்குதுங்க, என்னடா இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, எதுவும் சரியில்லைங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே கிசு கிசுன்னு பேசிக்க. அப்போ தான் கரெக்டாக திரும்பி பார்த்த ஸ்வீட்டியோ, என்ன நடக்குது இங்கே? அவன் என்னன்னா இவனே நினச்சிருக்கா, இவன் என்னமோ இப்போ நல்ல மாதிரி பேசி சாக்லேட்லாம் கொடுத்தான் ஹீரா கொடுக்க சொல்லி. நான் கூட ஏதோ நினச்சா கடைசியில் இவன் கூட உட்காந்து குழஞ்சி பேசுகிறத பார்த்தா எதுவும் சரியாக படலையே. இவளும் ஒன்றும் லேசப்பட்டாலும் இல்லை, என்ன நடக்குது, சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டி நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்படியே கிளாஸ்லாம் முடிஞ்சதும் ஸ்கூல் முடிஞ்சிடுது. ஸோ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஸ்வீட்டிக்கிட்ட போகலாமா அப்படிங்க போகலாம் அப்படின்னு இருக்கா. ஹோபி நானும் வரேன்டா அப்படின்ட்டு இப்போ 3 பேருமா சேர்ந்து அப்படியே ஸ்கூல் விட்டதும் உங்களை பார்க்க தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க அம்மா ஃபஸ்ட்டு ஜிமினை தான் பார்த்துட்டு, அடா பாடுறா யார் இது, வராதவங்களாம் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை, இராக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் அப்படியே அவளை பார்த்துட்டு போகலான்னு. ஆடா பாரா, என் மருமக பிள்ளைக்கு இன்றைக்கி தான் என் வீட்டுக்கு வழியே தெரிஞ்சிருக்கு, அதுவும் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம். அப்போது சார் இந்த வீட்டு பக்கம்லாம் வரணுன்னா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும் போலையே, அதுவும்
இப்போ கூட எங்களெல்லாம் பார்க்க வரல, எங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரில, அவளை மட்டும்தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்களா சார் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. அப்போ ஸ்வீட்டியோ இவன் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை தள்ளி விட்டுக்கிட்டு ஓடி வந்து அம்மா அப்படின்னு ஹக் பண்ணிக்கா, வாடா கண்ணு, என்ன மேடம் கூட இப்போல்லாம் இந்த பக்கம் வரதில்ல, ஐயோ யார் சொன்னான், டெய்லி நான் கீழே வரேன், அதுக்குள்ளே கிளம்பி வந்துடுறா, அதனால் நாங்கள் ஒன்றா போயிடும், நான் வராமல் என்றைக்குமா போயிருப்பேன், அதான் தெரியுமே என் செல்லக்குட்டி எப்போவும் அம்மாவும் மறக்க மாட்டான்னு, அதானே நான் அவளை பார்க்க வரேன்னு சொன்னதில் சாக்கு மம்மி, உங்களை பார்க்க வந்தது தான் உண்மை. அடேங்கப்பா, இது உலக நடிப்படா சாமி அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப்பு ஜிமினும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இவள்கிட்ட தாண்டா நடிக்க கற்றுக்கணும், ஆஸ்கார் அவார்டு தர மாதிரி என்னம்மா நடிக்கிறாப்பர் அப்படின்னு ஹோபி சொல்ல, ஜிமினோ ஆமாம் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடிச்சு கொட்டுது இந்த லூஸு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசிகிட்டு இருக்க. இந்த பேசுகிற சவுண்ட்லாம் கேட்டு நீங்கள் ரூம்லேருந்து மெதுவாக எழுந்து வெளியே வரீங்க. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ ஸ்வீட்டி சொன்னது உங்கள் காதில் விடுங்க, அட என்ன மேடம் இன்றைக்கி ஐஸு பெரிய பாராக தூக்கி எங்கள் அம்மா தலையில் வச்சிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. போடி, இதெல்லாம் நான் ஐஸ் வைக்கன்னா இருக்கேன், நான் உண்மையை தப்பா சொல்கிறேன், இவனுங்க வேணால் உன்னை பார்க்க வந்திருக்கேன், நான் மம்மியை தான் பார்க்க வந்தேன் தான் சொன்னேன். அப்புறம் என்னமோ உங்கள் அண்ணன் சொன்னதை வச்சு உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு வந்தா, ஐயோ பிள்ளைக்கு வெறுங்கையோடு போகிறோமே, ஒரு ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு பழம் கூட வாங்க கையில் காசு இல்லைன்னு நாங்கள்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு உன்னை வந்து எட்டி பார்த்தா, ஆனால் நீ நல்லா குத்துக்கள் மாதிரி தானே இருக்க, அப்புறம் ஏண்டி ஸ்கூல் வரல அப்படின்னு கேட்குறா. அடி ஏண்டிம்மா சொல்லுவாடி சொல்லுவா, நீ இதையும் சொல்லுவா, இதுக்கு மேலே சொல்லுவேன், நான் காலையிலேருந்து என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தானே தெரியும், தலையே தூக்க முடியாமல் இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, அதுவும் உங்கள் சத்தத்தை கேட்டதும் உங்களை பார்க்கணுன்னு எழுந்து வந்தால் என்னென்ன சொல்கிறா பாருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல, சரி இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லடி, ஆமாம் அப்புறம் நான் நோட்ஸ் எல்லாம் கொடுத்தனே அதெல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இங்கே ஜிமின் என்ன நோட்ஸு யார்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கேட்க ஹோபி, ஐயோ சும்மா இருந்த சிங்கத்தை சுரண்டி விட்டாளுங்களே, இப்போ இவன் சலங்கை கட்டிட்டுலாம் ஆடுவான் அப்படின்னு ஹோபி திருத்தணும் முடிக்கா. ஸ்வீட்டியோ இவ வேற அப்படின்ட்டு அது நோட்ஸ் எல்லாம் முடிச்சு சப்மிட் பண்ண சொன்னாங்களப்பா, அதை முடிச்சுட்டாலாம், சப்மிட் பண்ண சொல்லி கொடுத்து விட்டுருந்தா, ஜின் குழந்தை என்கிட்ட கொடுத்தாரு, நான் சப்மிட் பண்ணிட்டேன், அதை பற்றி தாண்டா சொல்லிகிட்டு இருக்கா, சரி வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அப்படியே ஸ்வீட்டி உங்களை தள்ளிக்கிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வரா தனியாக. அதை பார்த்தா ஜிமினோ இதுக்கு இப்போ இவளை தனியாக தள்ளிட்டு போகிறா அப்படின்ட்டு, இவளை பார்க்க தான் நாங்கள் வந்தோம், நீங்கள் 2 பேரும் தனியாக போகிறீங்க ஆகப்பா ஜிமின் ஹோபியோ டே பொம்பளை பிள்ளைங்க ஏதோ பண்ணுவாங்க பேசுவாங்க, அதை போய் நம்ம என்னடா வேடிக்கை பார்க்க, எதை அவளை பார்க்க தானே வந்தோம், ஏன் உன் அத்தையை பார்க்கல அப்படின்னு அங்கே கொத்து விட, இவன் வேற அப்படிங்க அத்தையோடையே முறைச்சி பார்க்க ஜிமினோ, ஐயோ அத்தம்மா அவன் கிடக்குறான், நான் உங்களையும் தான் பார்க்க வந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு, எங்கே அத்தம்மா நான் என்ன உங்கள் பொண்ணு மாதிரி மிஸ்டர் பர்ஃபெக்டாக, நானே கொஞ்சம் லேசி, நான் எழுந்து கிளம்பி ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகிடுது, என் அண்ணன் கூட என்னை விட்டுட்டு போயிடறான், நான் அடித்து பிடிச்சி அதுவும் உங்கள் பொண்ணு சொன்னானேன்னு சைக்கிளில் வேறு போகிறேன்னா அதனால் எனக்கு எப்படியோ லேட் ஆகிடுது, இங்கே வந்து தலை காட்டு கூட டைம் இல்லை, அதான் மற்றபடி உங்களை பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, அப்புறம் எங்கே சின்னத்தனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, அதுவா அவன் ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குன்னு உங்கள் வீட்டுக்கு தாண்டா போயிருக்கான், அப்படியா சரி நான் வீட்டில் போனால் பார்த்துக்கிறேன், சரி அப்படின்னு இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே ஸ்வீட்டி உள்ளே தள்ளிட்டு வருவோம், நீங்களோ என்னடி அவனுங்க வேறு என்ன தான் பார்க்க வந்திருக்கானுங்க, நீ என்னடானா அவனுங்க கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி நைஸாக உள்ளே தள்ளிட்டு வந்துட்டா இங்கே என்ன நினைப்பானுங்க அப்படிங்க. அவனுங்க ஏதோ நினச்சிட்டு போட்டோம், சரி மேடம்க்கு இப்போ என்ன புதுசாக அக்கறையெல்லாம் அவன் மேலே அப்படின்னு கேட்குறா. எதை ஆமாம் நான் நோட்ஸு எனக்கு சப்மிட் பண்ணதை பற்றியே நான் பேசலடி, நான் பேச வந்தது தயாங்க்கு நான் நோட்டு கொடுத்தேன்ல, அது எனக்கும் தெரியும், அந்த மண்ணாங்கட்டிலாம் தெரிஞ்சனால தான் உன்னை நைஸாக இங்கே தள்ளிட்டு வந்தேன். ஜிமின் மூஞ்ச பார்த்தல, ஜிமின் மாமாவுக்கு என்ன சுத்தம், இவள் புரிஞ்சு பேசுகிறாளா புரியாமல் பேசுகிறாளா அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டியோ, சரி அத்தை வீடு இப்போ என்ன உனக்கு புதுசாக நேற்று வந்து அவன் மேலே அக்கறை, என்னடி அப்படி சொல்கிற, பின்னா என்ன அவனை உனக்கு முன்னாடிலாம் தெரியுமா, உனக்கு இப்போ தான் அவனை தெரியும், அவன் மேலே என்னடி அப்படி அக்கறை, தலை தூக்க முடியாத காய்ச்சலில் கூட உட்காந்து நோட்ஸை முடித்து அவனை எழுத வைக்கிற அளவுக்கு உனக்கு என்ன அவன் மேலே பாசம் இல்லை, நானோ இல்லை ஜிமினோ யாராவது நோட்ஸ் எழுதுனா இந்த மாதிரி எங்களுக்கு வாங்குன்னு உட்காந்து நீ எழுதி கொடுத்து எங்களை சப்மிட் பண்ண வச்சுருக்கேன், என்ன இந்த மாதிரிலாம் நீ பண்ணதுலேடி, நானாக இருக்க போய் பரவாயில்ல, அதெல்லாம் ஜிமினுக்கு தெரிஞ்சா தாங்குவானாடி அவன் பாவண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கும் என்ன சொல்கிறது தெரில, சொல்கிறதுங்க ஏமாப்படுது, என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே, அட நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஸ்வீட்டி, அது சாரே தானே சொன்னார் நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு, அவர் சொன்ன ஒரே காரணத்துக்காக தாண்டி கொடுத்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை,
சரி அப்படியே வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வரும்போது கொண்டு வந்து கொடுத்துருக்கலாமே, இன்றைக்கே கொடுத்து முடிக்க சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன? இவ வேற. அடியே இத்தனை டைம் தான் சொல்கிறது, நாளைக்கு லீவ் இல்லையா, சண்டே. சரி இன்றைக்கி கொடுத்தா அவன் உட்காந்து ஃபுல்லாக எழுதுவான்ல, மண்டே வரும்போது அவனாலையும் சப்மிட் பண்ண முடியும். அதனால தான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் எந்த அர்த்தத்துலையும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பிங், அவ்வளோதான். நீ அதுக்கு போய் கண்ணு காது மூக்கு வச்செல்லாம் பேசாத. நல்ல வேலை ஜிமின் மாமா கிட்ட நீ எதையும் ஒளரி கொட்டல. இல்லை நீ இப்படி பேசியிருந்தா, நீ ஏன் இப்படி பேசுகிற, அவர் எப்படி நினைப்பாரு, நினைக்கும் போதே பயமாக இருக்குது எனக்கு. இப்பயும் ஸ்வீட்டி விடாமல் முறைச்சிட்டுக்க. அடி விடுடி, பாவம் நான் நோட்ஸ் கொடுத்தது ஒரு குத்தமா, இதுக்கு இவ்வளவு கேள்வி. உடம்பு சரியில்லாத பிள்ளைய போட்டு படுத்து எடுக்கிறியடி, பார்த்தா பாவமா இல்லை? இல்லை ஸ்வீட்டி, சரி பொழைச்சிப்போ. ஏ அதெல்லாம் சரி, உடம்பு சரியில்லாமல் இருக்கேன்னு பார்க்க வந்திருக்க, வந்தவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? நீ வெறும் கை வீசின கைன்னு வந்திருக்க. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி. பேச்சை இப்படிலாம் கூட மாற்றி விடலாமா ஸ்வீட்டி? கற்றுக்கணும்டி, நிறைய கற்றுக்கணும் உங்ககிட்ட தான். எப்படி எப்படிலாம் டீசனாக மாற்றி விடலாம் பேச்சேன்னு உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். அதை விட்டுடி. சரி சரி விட்டேன். அப்புறம் அப்படின்னு அவளோ அப்படியே பேக்குள்ளே கைவிட்டு அவகிட்ட கொடுத்த சாக்லேட்டை உங்ககிட்ட நீட்டுறா. மச்சான், இது என்ன சாக்லேட்லாம்? ஏண்டி நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன்? அப்படி இல்லை மச்சான், தெரியும் சாக்லேட்லாம் வாங்கி தருவேன், நானும் வாங்கி கொடுப்பேன், நீ வாங்கி கொடுப்பேன், அது மேட்ரு இல்லை. பட் இந்த மாதிரி டயத்தில் நான் சாக்லேட் வாங்கி தர மாட்டியே. பொதுவாக உடம்பு சரியில்லை ஆரஞ்சு ஆப்பிளோடு வருவாங்க, நீ என்ன சாக்லேட்டோட வந்திருக்க, அதுவும் இவ்வளோ பெரிய சாக்லேட், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே, வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டியை பார்க்க. பரவாயில்ல மேடம், கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க. இது ஒன்றும் நான் வாங்கலை, இது ஒருத்தர் கொடுக்க சொன்னார். ஜஸ்ட் நான் ஒரு பார்சல் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணேன். யாரடி? வேறு யார்? இந்த தயாங் தான். என்ன சொல்கிற? தயாங்கா? தயாங் கொடுத்த சாக்லேட்டா இது? அவனா எனக்கு கொடுத்தான் அப்படின்னு நான் நம்பவே முடியாமல் அப்படியே ஹாப்பியாக கேட்குறீங்க. ஒரு நிமிஷம் ஸ்வீட்டியே, என்னடா இவ சந்திரமுகி ஜோதிகா மாதிரி என்னோட நகைங்கிற மாதிரி இப்படி பிரகாசமாக இருக்கு மூஞ்சி, என்ன 1000 வாட் பல்பெல்லாம் எரியுது மூஞ்சில்? இல்லை உனக்கு கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்தான், நான் தான் போனா போக்குதுன்னு உனக்கு கொடுத்தேன். சரி சரி வரநாட்டை கொடு, நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிடுங்க வரா. போய் சொல்லாதடி. அப்போ தெரியுதுல்ல, அப்புறம் என்ன வெண்ணைக்கு இந்த கேள்விலாம் கேட்குறா? அவன் உனக்கு தான் கொடுத்தான், நீங்கள் நோட்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கள்ல, அதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறாராமா சாக்லேட் கொடுத்து. சரி சரி பார்சல் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கேன், வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க அம்மா ஒரு காஃபி கூட கொடுத்த மாதிரி தரல. அதுக்கு பிரி வச்சான் சாக்லேட்டை, அதை கையில் வச்சு பூஜை பண்ணுமா கொண்டு வந்து கொடுத்த, அவ்வளோ தூரத்துலேருந்து பத்திரமா கொண்டு வந்து உன்ட்ட சேர்த்துருக்கேன். அப்போ அதில் ஷேர் வேணும்ல, நானும் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான். எதை? ஆமாம் மச்சான், பிரி 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 சீக்கிரம் சாப்பிட்லாம். சாக்லேட் வேறு நல்லா வெளிநாட்டு சாக்லேட் மாதிரி பெருசாக இருக்கு, நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு சப்பு கொட்டிட்டு ஸ்வீட்டி சொல்ல, நீங்களோ எதை? பங்குல ஒன்றும் இல்லை, ஓடுறி. இதை நான் இப்போ பிரிக்கிற மாதிரி இல்லை, உனக்கு கொடுக்குற மாதிரியும் இல்லை. அதுவும் இல்லாமல் டைம் ஆச்சு, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, டியூஷன்லாம் போகணும்ல, உங்கள் வீட்டில் வேறு தேடுவாங்க, கிளம்பு அப்படின்னு ஸ்வீட்டியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா, நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே தள்ளுறதுலேயே குறியாக இருக்கீங்க. ஹலோ அடி பாவி கிராதகி, காரியம் முடிஞ்சோன்னே எப்படி கழட்டி விடுறாப்பார். இதுக்கு தான் சொல்லுவாங்க போல இருக்கு, ஃபிகரை பார்த்தா ஃப்ரெண்டெல்லாம் யாருக்கும் கண்ணு தெரியாது, ஆனால் அந்த பசங்களுக்கு நினச்சா பொண்ணுங்களுக்கும் இருக்குன்னு நிரூபிச்சிட்டேன் துரோகி அப்படிங்கிறா. ஓவராக சீன் போடாதடி, உனக்கு என்ன சாக்லேட் தானே வேணும், இது என்ன சாக்லேட், இதை விட்ட பெஸ்ட்டு சாக்லேட்டா அப்பா கிட்டே சொல்லி நான் உனக்கு வாங்கி தரேன்டி. மண்டே ஷுவராக உனக்கு நான் சாக்லேட்டோடு வருவேன். பட் இதெல்லாம் மட்டும் ஷேர் கேட்காதடி ப்ளீஸ். என்னமோ போ அப்படின்ட்டு ஸ்வீட்டி நின்றுட்டுருக்க. கிளம்ப மச்சான், அவனுங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு அப்படியே வெளியே தள்ளுறீங்க. அவ்வளோ சரிடி அப்படின்ட்டு வெளியில் போகிறா. இங்கே உள்ள அப்படியே சாக்லேட்டை அப்படியே உங்கள் நெஞ்சோடு அணைச்சி, எனக்கா சாக்லேட்? எனக்கா? அவர் வாங்கி கொடுத்ததா? தயாங் எனக்காக வாங்கி கொடுத்தானா அப்படின்னு நினைக்க எத்தனையோ பேர் சாக்லேட் கொடுத்துருந்தாலும் இப்போ அவங்க கொடுத்தது உங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியுது, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ நமக்கு சாக்லேட் எதுக்கு கொடுத்துருப்பான்? ஒரு வேளை அதுவாக இருக்குமோ? சே அதெல்லாம் இருக்காது, அப்படி இருக்கவும் கூடாது. வேணாம், கனவு கண்டப்பையோ நம்ம என்ன நினச்சோம், அவனை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினச்சோம். இப்போ இந்த சாக்லேட்டை வச்சுட்டு அவன்கிட்ட ஓட்டணும்னா நினைக்கக்கூடாது. கடவுளே வேணாம், நான் அவனை விட்டு தள்ளியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. இப்போ டக்குன்னு
உள்ளே எட்டி பார்த்தா ஸ்வீட்டியோ, ஹே சாக்லேட்டை வச்சுட்டு எங்கள் கூட வந்து பேசிட்டு தப்பாக நினைக்க போகிறானுங்க அப்படிங்க. இப்போ தான் உங்களுக்கு அது புரியுது. சாரிடி சிஸ்டர் வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் அப்படியே வெளியில் வரும்போது அவன் மனசுக்குள்ளேயும் என்னது இது சரியில்லையே, சாக்லேட்டை பார்த்ததும் இவன் ரொம்ப பரவசமாகறா. அப்போ ஹீரா மனசில் தயாங்க இருக்கான், அது கன்ஃபார்ம். ஆனால் அந்த தயாங் மனசில் ஹீரா இருக்காளான்னு தெரியலையே. பட் தயாங் நல்ல பையனாக தான் தெரியுறான். 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தா ஓகே தான். நாமளே எப்பாடு பட்டாவது சேர்த்து வச்சிடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதில் நடுவில் ஜிமின் பையன் வேறு இருக்கானே, அவனும் நல்லவன் தான். ஆனால் ஹீராக்கு தான் அவன் மேலே அப்படி ஒரு ஃபீலிங்ஸே இல்லைங்கிறாளே. பிடிக்காதவளை சேர்த்து வைக்கவும் முடியாது. ஜிமினுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணலாம். அது நம்ம ஹோபி பையனோட வேலை. இந்த மாக்கா வேற கூடவே சுற்றுறானே, ஏதாவது சொல்கிறானா அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை இந்த லூனா. இவ ஏதோ சரியில்லையே, இவ ஏன் தயாங்கூட ஒட்டிக்கிட்டு தெரியுறா? ஏதோ சரியில்லாமல் படுது. அவள் ஏதோ தப்பான பிளான் போட்டுட்டு திரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வேளை ஏதாவது இருக்குமோ? ஃபஸ்ட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த லூனா கிட்டேருந்து தயாங்க ஃபஸ்ட்டு நம்ம காப்பாற்றணும். அதுக்கப்புறம் ஹீராவையும் நம்ம தயாங்கையும் சேர்க்கணும். இடையில சும்மினும் இதில் பாதிக்கப்படாமல் இருக்கணும். கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய டாஸ்க்கை கொடுக்குற? ஐயோ, ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. இருக்கிற எல்லார் லைஃப்லேயும் நல்லது பண்ணுறதுக்குன்னே இந்த ஃப்ரெண்டு ஒரு கேரக்டரை உருவாக்கி விட்றியாம்மா. ஏம்மா உன்னைத்தான் நான் தான் ரைட்டா ஓகே அப்படின்னு அவள் புலம்பிட்டு போய் உட்கார. இங்கே நீங்களும் அப்படியே ரூம்குள்ளே மெதுவாகிட்டு பார்த்து எல்லாரோடையும் அப்படியே பேசிட்டு ஏதாவது சகஜமாக பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே டைம் ஆக சரி நாங்கள் டியூஷன் போகணும் கிளம்புறோம் அப்படின்ட்டு அவங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. கிளம்பினவங்களோ டியூஷனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது இங்கே ஜினோபாவோ அப்போ தான் வந்துட்டு ஆரம் வந்து ஜெஸியும் ஜெரியும் கூட்டிகிட்டு போய் விட போகிறனால டியூஷன் முடிச்சு ஜிமின் வீட்டுக்கு வரான். அப்போ ஜினு கரெக்டாக வெளியே வந்து ஹேய் நில்றா அப்படிங்க. ஜிமின் அப்படியே நின்ட்டு என்ன அப்படின்னு பார்க்க, அது எப்படி எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் சீக்கிரமாக விட்டுறாங்க, உனக்கு மட்டும் 8:30 மணிக்கு ஸ்கூல் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜினோப்பா கேட்க, இவனும் அப்படியே அவரை இந்த ஆள் என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி லுக்கிட்டு ஜிமினோ என்ன நினச்சிட்ருக்கீங்க, உங்களை மாதிரியா எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, 1008 வேலை இருக்கும். அப்படி என்ன சாருக்கு கலெக்டர் வேலை 1008 பெரிய கலெக்டர்னு நினப்பு. ஹலோ ரொம்ப பேசாதீங்க, நீங்கள் டியூஷன் கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றுறீங்க, நான் அத்தைகிட்ட போட்டு கொடுக்கட்டுமா அப்படின்னு ஜிமின் கேட்க, எடு அந்த விளக்க மத்துக்கட்டைய, யாரா ஊர் சுற்றுறா, நாங்களாம் ப்ராஜெக்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எது நீங்கள் ஒர்க் பண்ணிங்க இதை நான் நம்பணும். என் அண்ணனை சொன்னால் கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீனு சொன்ன பற்றியா என்னால் தாங்கவே முடியல. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணீங்க இதை நான் நம்பணும். டேய் சாமி சத்தியமாடா நானாக ப்ராஜெக்ட் பண்ணேன், வேணா அத்தைகிட்ட மாமாட்டே கேளு. யார் அவங்கக்கிட்ட? அவங்க 2 பேரும் ஒன்றா நம்பர் புழுகு மூட்டை. அதுவும் உங்கள் விஷயத்தில் ரொம்ப அண்டை புழுகு ஆகாச புழுகுவாங்க. அவங்கக்கிட்ட போய் வேலைக்கு ஓனா சாட்சியம். யோ போயா, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அவனை தேடிட்டுருக்கு, இங்கே நின்ட்டு எனக்கு கிளாஸ் எடுக்க வந்துட்டார், பெரிய நாட்டாமன் நினப்பு, போடா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினை பிடிச்சி ஜின்னை பிடிச்சி ஜிம்மின் தரல. டே குள்ளவா தப்பையில் எங்கடா போகிற, நான் இங்கே ஒருத்த பேசிகிட்டு இருக்கல, யோ போயா தனியாக நின்று பேசியா அப்படின்ட்டு ஜிம்மின் போக, எதை தனியாக பேசணுமா, லூசு குடும்பமாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சின்ன பார்க்க, எது நாங்கள் லூஸ் குடும்பமா, நீதாயா லூஸு அப்படின்னு ஜிம்மின் அப்பயே எகிரிக்கிட்டு போகிறான். இங்கே என்னடா குஸ்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அங்கே ஜிம்மினோட அம்மா வந்துடுறாங்க. பாருமா இந்த ஆளை சும்மா ஓவராக பண்ணிட்டுருக்காரு. டேய் வந்தாலும் இந்த ஆள் சொல்லாதடா மாமா உனக்கு மாமா நோமான்ட்டு, இல்லை அத்தானாவது கூப்பிடு, போமா தா பொத்தான்ட்டு, இவருக்கு ஒரு வேலையே இல்லை. இவர் தான் ஒழுங்காக படிக்கவும் மாட்டார், இங்கே வந்து ஓபி அடிச்சிட்ருக்காரு, நான் டியூஷன் போய்ட்டு ஒழுங்காக வரேன், இவர் தேவையில்லாமல் உங்களுக்குறாருமா. டே மச்சான் நீ மச்சான்டா, உங்ககிட்ட விளையாடாமல் வேறு யார்கிட்ட விளையாடுவேன். சரிங்க அத்தான் எனக்கும் தெரியும் உங்ககிட்ட தான் விளையாடுறேன். சரி அப்புறம் நாளைக்கு ஸ்கூல் லீவு, என்ன பிளானு? எங்கே அத்தான் எங்கேயாவது வெளியில் போனான்னா உங்கள் தொங்கச்சிக்கு தான் உடம்பு சரியில்லையே, அவள் இல்லாமல் எங்கள் குரூப்பில் ஆசையவே மாட்டாங்க யாரும். அவ்வளோதானே, நோ வரிஸ், நான் இருக்கல்ல, நீ இருப்பையா மாமா, நான் இருப்பேனா? டே சரிடா ஒரு பிளானை போட்டுருவோம். அப்படியா எங்கே போகலாம்? நாளைக்கெலாம் அப்பாவும் நானும் ரொம்ப பிஸி, என்னெல்லாம் எதிர்பார்க்காத அப்படிங்கிறாங்க ஜிமினம்மா. உங்களை யார் கூப்பிட்டா அப்படின்ட்டு, மாமா இந்த பெருசுங்கெல்லாம் வேணாம், இந்த முட்டி சத்த கேஸெல்லாம் இழுத்துட்டு போயிட்டு அலைய முடியாது, நம்மளே ஏதாவது பக்கம் போயிட்டு வந்துடலாம். அட்டிங்கக்குள்ளவாத்து வாயப்பாரு, ஏன்டா அத்தை மாமா எப்படி சொல்கிற? மாமா ரொம்ப ஓவராக பண்ணுற நீ, அப்புறம் உன்னோட லீலையெல்லாம் எடுத்து விட்டுருவேன். சரி அப்போது சரிடா எங்கே போகலாம்? அப்போ ஆரம்போ தீம் பார்க்க போகலாமா அப்படின்ட்டு உள்ளே வரான். அவங்கள ட்ராப் பண்ணிட்டியா? 2 பேர்த்தையும் ட்ராப் பண்ணிட்டேன். அப்படியே அவங்கக்கிட்டையும் நாளைக்கு வீக்கெண்ட் வெளியில் போகலாமான்னு கேட்டேன். 2 பேரும் சரி
தம்பிக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறோன்னு இருக்காங்க. ஓ, அதுக்குள்ளே ஒரு பிளானை போட்டேன். பாரா. சரிடா, அப்போ சொல்லு, நீங்களும் வரீங்களா? நம்மளை ஜாலியாக போகலாம். போகலாமே அத்தான். இவனுங்களை ஏன்டா கூட்டு சேர்க்குற? சின்ன பசங்க, நம்ம போயிட்டு வரலாம். ஆமாம், இவர் மட்டும் பெரிய பையன். நீ +1 9th, ஒரு வருஷம் தாண்டா கேப்பு, ரொம்ப படுத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ போகலாம். உன் தொங்கச்சி அதெல்லாம் வருவா மச்சான், நான் இருக்கல, கூப்பிட்டு வரேன். நீ ஏன்டா அவளை பிடிச்சே தொங்கிட்டு இருக்க அப்படின்னு ஆரம்பிக்க, ஏன் உனக்கு ஏன் வலிக்குது? அப்போ வரலது உனக்கு பிடிக்கலையா? யார் சொன்னா? எனக்கு அவள் தான் ஜாலி தான் அப்படிங்கிற அப்போ சரி, நாளைக்கு அப்போ போகிறோம், கலக்குறோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிளானை போட்டு சின்னப்பா வீட்டுக்கு வரேன். எவ்வளோ நேரமாடா உனக்கு மட்டும் அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு அரிச்சு கொட்ட ஆரம்பிக்க, மாமா அத்தை எப்படி பாருமா எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுது, நீங்கள் தான் இருக்கியே, எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை அவளை கேட்குற நேரம் குளத்தோடு வீட்டுக்கு வான்னு என்ன அம்மா உயிர் எடுக்கிறா? எந்த பிள்ளையாக இருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோல் இந்த நாட்டில் இப்போ ரொம்ப தேவை, அதுவும் உங்களுக்கு. சரிம்மா தாய்க்குழமே, புரிஞ்சுது. அது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் எங்கேயும் போகல, அத்தை வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அப்படியா? ஆமாம், அன்னி கூட ஃபோனில் சொன்னாங்க. அப்புறம் எதுக்குமா கேட்குற? இருந்தாலும் ஊர் சுற்றிட்டு வந்தீங்கன்னா கேட்கக்கூடாதா அப்படின்ட்டு அப்பா வர. இவர் வேறையா? சரி அப்புறம் எங்கே ஹீரா? ஏண்ணா அப்படின்னு வெளியே வரீங்க? இப்போ நீ ஓகே தானே? நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அப்போனா நாளைக்கு தீம் பார்க் போகலாமா? அண்ணா நிச்சயமாக சொல்கிறியா? போகலாம். அவளுக்கே உடம்பு சரியில்லை, இப்போ தான் நல்லா இருக்கா. அதுவும் இல்லாமல் எனக்கு அப்பாவுக்கும் ஒரு கல்யாணக்கு அத்தை சொன்னாங்கம்மா, ரிலேட்டிவ் வீட்டில் கல்யாணம் போகிறீங்கன்னு. அப்புறம் நான் தான் இருக்கல்ல, கூட்டிகிட்டு போகிறேம்மா. அவ்வளோ வீட்டில் தனியாக தானே இருப்பா. நான் நாளைக்கு தீம் பார்க் போகிறேன், இவளை என் தலையில் கட்டிடுவீங்க. அதுக்கு நான் இவளை கூட்டிகிட்டு போய் இவள் தனியாக அங்கே மேய்ஞ்சிட்ருப்பா, நான் ஒரு பக்கம் இருப்பல்ல. எதை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஜின்னும் கண்ணடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக ஏறி அப்படிங்க. சரி அப்படின்னு வாய முடிக்கிறீங்க. உங்களை பொறுத்தவரையும் எப்படியோ வெளியெல்லாம் போகணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு. மாமா ப்ளீஸ்மா நீங்கள் ஒரு பக்கம். அப்படியே ஜின்னும், ப்ளீஸ்மா, நாங்கள் இன்னும் குழந்தையா, பக்கத்தில் தாம்மா இருக்குது, போயிட்டு வந்துடுவோம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா அவளை அப்படிலாம் சொல்லி ஒரு வழியாக கெஞ்ச உங்கள் அப்பாவை, சின்ன பசங்க போயிட்டு வரட்டும் ஆசைப்பட்றாங்க. சரிடா, பணம் வேணுமா? ஆமாம், அவனை நீங்களே கெடுங்க அப்படின்னு உங்கள் அம்மா ஒரு பக்கம் திட்ட. ஒரு வழியாக வீட்லேயும் சமாதானம் சொல்லிவிட்டு பணம்லாம் கொடுக்க சின்ன பாவம் செம்ம ஹாப்பியாக அப்படி இருக்க. நீங்கள் எனக்கு அப்படிங்கிறீங்க, அதான் அண்ணன்ட்ட கொடுத்துட்டுமே, அந்த பரதேசி கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறீங்க. ஜின்னும், உன்னை கூட்டிகிட்டு போகிறதே பெருசு, குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த. சரின்னு ஒரு வழியாக அவங்களுக்கும் தனியாக பணம் கொடுக்குறாங்க. நீங்கள் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு ஹாப்பியாக போய் ஸ்வீட்டிக்கு கால் பண்ணி, மச்சான் நாளைக்கு தீம் பார்க் போகிறோம், ரெடியாக இரு அப்படியே ஹோபிக்கு அப்படியே நீங்களும் வந்துட்டு இங்கே கேங்கோ ஜாலியாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கா. இங்கே தயாங்கோட வீட்டுக்கு அப்படியே வந்துட்டுருக்கா லூனாவும் ஈவாவும். நைஸாக ஈவாவை கண்ணக்காட்ட ஈவா உடனே, நாளைக்கு சண்டே என் பாய் ஃப்ரெண்ட் என்னை வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்க தீம் பார்க் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால், நீயும் வரியா லூனா அப்படின்னு கேட்க. லூனாவோ, நீ உன் பாய் ஃப்ரெண்டோட போவடி, நான் எப்படி தனியாக, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றும் போது நான் தனியாக சுற்றினா ஒரு மாதிரியாக இருக்கும், நான் அவளடி அப்படிங்கிறா. அப்போ அப்படியே ஈவாவோ, நீ ஏன் நீ தனியாக சுற்றுற, அதான் தயாங்க இருக்கானே, நீ அவனும் ஜோடியாக சுற்றுங்களேன், நாங்கள் ஒரு ஜோடியாக சுற்றினா நீங்கள் ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கும்ப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கே கூப்பிட. தயாங்கோ, இல்லைப்பா, நாளைக்கு அம்மா ஃபேமிலியோட வெளியில் போகிறோம், அதனால என்னால் வர முடியாது, சாரி, இன்னொரு டைம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இங்கே லூனாவோ, அப்படின்ட்டு, எனக்கு தீம் பார்க்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால என்னால் இப்போ வர முடியலடி, பரவாயில்ல நீ உன் பாய் ஃப்ரெண்டோட போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு அப்படி ரொம்ப நல்லவ மாதிரி பேச. தயாங்கோ அவள் சோகமாக பேசுறதை பார்த்ததும், சரி ஓகே, நீ ஏன் இப்போ சோகமாகற? இல்லை, நீ நல்லா பேசுகிறங்கிறதுக்காக உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது தப்பு தான், அவள் அப்படி சொன்னதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கு போய் இதுக்கு சாரிலாம் சொல்கிறீங்க, இப்போ என்ன உனக்கு? தீம் பார்க் போகணும் அவ்வளோதானே? சரி ஓகே, நாளைக்கு அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நான் அங்கே வந்துடுறேன், எத்தனை மணிக்கு வரணும்னு மட்டும் சொல்லு, கரெக்டாக அங்கே வந்துடுவேன் அப்படிங்கிற தயாங்க. லூனாவுக்கும் செம்ம ஹாப்பி. அப்படியே ஈவா பார்க்க, நீ நடத்து மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவள் கண்ணடிக்கிறா. 2 பேரும் ஹாப்பியாக டைம்லாம் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படியே எல்லோரும் அப்படியே பிளான் பண்ண மாதிரி சண்டே வருது. நீங்கள் உங்கள் கோஷ்டியோட அப்படியே, அதாவது ஆரம், ஜின்னு, அப்புறம் குட்டீஸான நீங்கள், ஜெசி, ஜெரின்னு, சுகாவும் வந்திருக்கா. ஸோ அது கூடயே நம்ம ஒட்டிக்கிட்டு வர வாளான ஜேகே அவன் சிஸ்டர் அவங்க வர்றது தெரிஞ்சதுனால சாராவையும் கைராவையும் கூட ஹோபி வந்துட்டு நாங்களாம் தீம் பார்க் போகிறோம் அப்படின்னு கூப்பிடுவோம். ஆக்சுவலி ஹோபிக்கு வந்து சாராவும் கைராவும் வந்து சித்தப்பா பொண்ணுங்க சொல்லியிருப்பேன் முன்னாடியே. ஸோ அவனும் வந்திருக்கா. ஸோ ஒரு கோஷ்டி ஃபுல்லாக அங்கே நின்று இருக்கும். எப்பவும் போல நம்ம லீடர் தான், அமைதியாக நின்றுடா, டிக்கெட்டை நான் போய் எடுத்துகிட்டு வரேன், பாய்ஸ் நீங்களாம் கேர்ள்ஸை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் டிக்கெட் வாங்க போகிறான். அப்படியே எல்லாம் சிரித்து பேசிட்டு ஜாலியாக இருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஸ்வீட்டை கிட்ட பேசிவிட்டு ஒரு பக்கம் திரும்ப
அங்கே நின்றுட்டுருக்கவங்களை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறீங்க. அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது, சோகமாக நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஹாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.